கலப்பு பொருளாதாரம் என்பது முதலாளித்துவம் மற்றும் பொதுவுடைமையின் கலவையாகும். இந்திய பொருளாதாரம் பொதுத்துறை. பொதுத்துறையில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். துறைசார் பணிகள், சட்டப்பூர்வ நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள். தனியார் துறை: தனிப்பட்ட உரிமையாளர் கூட்டு நிறுவனங்கள், கூட்டு இந்து குடும்ப தொழில்கள், கூட்டுறவு நிறுவனங்கள். நிறுவனங்கள்: பொது வரையறுக்கப்பட்டது, தனியார் வரையறுக்கப்பட்டது, பன்னாட்டு நிறுவனங்கள். நிதி ஆயோக். நிதி ஆயோக் என்பது 65 ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட குழுவாகும். அமைச்சகங்களுக்கும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்க திட்டக்குழுவிற்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் இந்த அதிகாரம் தற்போது நிதி அமைச்சகத்தின் கீழ் உள்ளது. நிதி ஆயோக் 2015 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நிதி ஆயோக் செயல்பட துவங்கியுள்ளது. இந்திய ரயில்வேயானது அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனமாகும். முக்கிய தனியார் நிறுவனங்கள்: இன்ஃபோசிஸ் நிறுவனம், ஆதித்யா பிர்லா நிறுவனம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் நிறுவனங்கள், டாடா குழும நிறுவனங்கள், விப்ரோ நிறுவனம், இந்துஸ்தான் யூனிலீவர் நிறுவனம், ஐசிஐசிஐ வங்கி நிறுவனம். சமூகத்தின் அனைத்து பிரிவுகளின் பொருளாதார நலனை மேம்படுத்துவதில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகளுக்கான பணிகள் ஒதுக்கப்படுகின்றன. பொதுமக்களுக்கு அரசு பண்டங்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள துறை பொதுத்துறை ஆகும். மார்ச் 1950 அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்டது மற்றும் தொழில்துறை வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கத்திற்கு அதிகாரமளிக்கும் நோக்கத்துடன் 1951ஆம் ஆண்டில் தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்டது. சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும். 2011ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் சராசரி ஆயுட்காலம் ஆண்களுக்கு 65.80 ஆண்டுகள் எனவும் மற்றும் பெண்களுக்கு 68.33 ஆண்டுகள் ஆயுட்காலம் ஆகும். தனியார் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களால் சொந்தமான கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் நிர்வகிக்கப்படும் ஒரு தேசிய பொருளாதாரத்தின் பிரிவு தனியார் துறை என்று அழைக்கப்படுகிறது.